ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்புமா. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாங்களா? வாங்க. வெங்காயம் நீட்டமாக அரிஞ்சு வச்சது 1 கப், ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கேரட் ஒரு 2 கேரட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 3 பச்சை மிளகாய், மலாட்டை கடலை 1 கப், வறுத்த மலாட்டை 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. தோல் நீக்கியே எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 கிலோ அவல் எடுத்து வச்சுருக்கேன். நான் வெள்ளை அவல்லையும் செய்யலாம், சிகப்பு அவல்லையும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தாளிக்கு தேவையான பொருள் வந்து வெள்ளை அரை உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம். நீங்கள் வந்து கடுகு தாளிச்சிக்கலாம். நான் வந்து கடுகு யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய், மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? வானல் பற்ற வச்சிட்டேன், அடுப்பில் வானல் வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வானல் காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சீரகம் போட்டால் தீஞ்சிடும். ஸோ நான் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் லைட்டாக பொன்னிறமாக ஆகிட்டுருக்கு. பொன்னிறமாக வறுத்துடாச்சு. இப்போ நான் சீரகமும் எடுத்து வச்சுருந்தேன், காஞ்ச மிளகாய் ஒன்றும் போட்டுக்கிறேன். இது பொரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இது ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவை போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, இது கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே நம்ம துருவி வச்சிருந்த கேரட்டை கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்க விட்டுட்டு இருக்கட்டும். கொஞ்சம் நம்ம இதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரட் வதங்குற நேரத்தில் அவல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம தண்ணியில் 1 நிமிஷம் ஊற வச்சா போதும். 1 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் 1 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ரொம்ப ஊற வச்சா குழக்குழன்னு ஆகிடும். 1 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அவல் ஊறிடுச்சு, அதை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. கேரட் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம மலாட்டை வறுத்து வச்சுருந்தோங்களா, அதை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அவலை ஆட் பண்ணிக்கலாம். அவல் கலந்தோடனே பாருங்கள், இது மாதிரி நல்லா கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். உப்பு எல்லா இடத்துலையும் மிங்கிள் ஆகணும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கல, தண்ணியில் ஊற வச்ச அவல் தான் போட்டிருக்கோம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. 1 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடணும். அவல் ரொம்ப குழஞ்சிடும், அதனால் லைட்டாக இருக்கிறப்பே நம்ம எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அவல் உப்புமா ரெடி. கடைசியாக மல்லித்தழையை தூவி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.